குர்ஆனை ஓதுவதற்கு என்று இஸ்லாத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு நானோ நீங்களோ ஏற்படுத்தின ஒழுங்கு இல்ல. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும் பொழுது ஆயத்தான் நிறுத்தி ஓதுவார்கள். ஒரு ஆயத்துக்கும் மறு ஆயத்துக்கும் மத்தியில இடைவெளி விடுவார்கள். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன். இப்படி இல்ல. இப்ப நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒண்ணே அஜ்ஜு ஓதுனா அவர் என்ன ஓதுவாரு? எப்படி ஓதுவாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் மாலிகி யௌமித்தீன் ஆமீன். அல்லாஹ் ஏமாளியா? யாரை ஏமாத்துறீங்க? தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டான். அவன் எல்லாத்துலயும் தரம் பார்க்கிறவன், நம்பர் பார்க்கிறவன் இல்ல. அல்லாஹ் எதை பார்க்கிறவன்? எல்லாத்துலயும் குவாலிட்டி பார்க்கிறவன். இதயத்துல இருந்து அப்படி சுத்தமா வரணும். உயிரை தியாகம் பண்ணும் போது கூட இஹ்லாஸ்ல தூக்கி மூஞ்சில எரிஞ்சிடுவான், போடாண்டுவான். எனக்கா நீ செத்த, எனக்கா உசுர விட்ட, பெருமைக்கு விட்ட போட அப்படின்றான் அல்லாஹ் மறுமையில. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் போய்கிட்டு ஓதும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஹர்ஃபுக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்ஹம்து அப்படி அழகா சொன்னோம்னு சொன்னா 50 நன்மை தூக்குனாப்புல கிடைக்குது. அப்படி நன்மை பெறக்கூடியதை நம்ம என்ன வாக்கி விட்டோம்? இந்த 1.25 ஓதணும்னு 1.25 ஜுஸுவை நீங்க கணக்கு பண்ணீங்களே தவிர அது தரமா இருக்கணும் அது பார்க்கல. செய்யறத ஒழுங்கா செய்யணுமே தவிர நிறைய செய்யறோங்கிறத நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காட்டலமா? அப்படி காட்டல. நீங்க குர்ஆனை தொழுக பாருங்க, ருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர். இந்த தொழுகிற முறையை பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு அல்லாஹ் அக்பர். என்ன ருக்குல ஒன்று ஓதுறதெல்லாம் இல்லையா? குனிஞ்சோட எந்திரிக்கிறதானா? இல்ல என்ன ஓதுவேன்? அதுல தஸ்பீஹ் இல்லையா? அது நிறுத்தி ஓத வேண்டியது இல்லையா? ஃபர்லான தொழுகையை தவிர சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் எவ்வளவு நேரம் நிற்பார்கள் அவ்வளவு நேரம் ருக்கு செய்வார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ருக்குக்கு எடுத்துக்கொள்வார்கள். ருக்கு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய கியாம்ல நிக்கிறது, அவருடைய ருக்கு, அவருடைய சஜ்தா எல்லாமே சம அளவில் இருந்தன. அல்லாஹ் அப்படி குனியணும், அதுல சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதணும். 3 7 சக்திக்கு உட்பட்டு ஓது, நிறுத்தி ஓதிட்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு சொல்லு. இப்படித்தான் காட்டி தந்தாங்க. அது ஏன் இது நமக்கு சிரமமா போச்சு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாள்ல ஒரு ரமலான்ல கூட ஒரு இரவுல கூட 20 ரக்காத்து தொழுவல. ரசூலுல்லாஹ் செய்யாத நீங்க நம்பரை கூட்டினவனே இப்படித்தான் போகும், தரம் குறைஞ்சு போயிடும். 8 தொழக்கூடியவர்கள் இதே 1.25 மணி நேரத்தில் தொழுகிறாங்க. 20 தொழக்கூடியவர்களுக்கு 1.25 மணி நேரம். இது தரமா இருக்கு? இது குவாலிட்டியா இருக்கும்? இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா இருக்கு?